ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 9 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 9ல் நம்ம கியர் வயர் வச்சு எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ரேஸ்லெட் எல்லாமே நம்ம சேனல் பார்த்துட்டு சில சிஸ்டர்ஸ் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது போல் நீங்களும் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக போடுவேங்க. எல்லா ப்ரேஸ்லெட்டுமே ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கியர் வயர் வச்சு மேக் பண்ணக்கூடிய ப்ரேஸ்லெட்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மார்பிள் பீட் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேங்க. அப்புறம் நமக்கு கியர் வயர் தேவைப்படும். சரிங்களா? இது போல் நமக்கு ஒரு ரோலாக தான் கிடைக்கும். கியர் வயர் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு சாம்ஸ் தேவைப்படும். நான் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சாம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் ஹூக் எடுத்திருக்கேன். நான் கோல்டன் கலர் கியர் வயர் எடுத்திருக்கனால நம்ம எல்லாமே இப்போ கோல்டன் கலரில் தான் எடுத்துக்க போகிறோம். ஃபிஷ் ஹூக் கோல்டன் கலர். அதுக்கப்புறம் ஜம்ப் ரிங்ஸ் நமக்கு தேவைப்படும். ஜம்ப் ரிங்ஸும் கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன். அதுபோல் செயின் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுக்கு செயின் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயின் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கியர் லாக் தேவைப்படும். சரிங்களா? கியர் லாக் நான் எடுத்திருக்கேன். கியர் லாக்குமே கோல்டன் கலர் கியர் லாக் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இந்த 2 டூல்ஸுமே தேவைப்படும். கட்டர், ஃப்ளாட் நோசர். ஆல்ரெடி நான் செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு செயின் கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் கியர் வயர் எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டுக்கலாம். சரிங்களா? கியர் லாக் இது போல் குட்டி ஒரு மணி போல் தான் இருக்கும். இதுதான் கியர் லாக். இப்போ இந்த கியர் லாக்கை இந்த கியர் வயரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுத்தது ஒரு ஜம்ப் ரிங்குமே எடுத்துகிட்டு கியர் வயரில் போட்டுக்கணும். பாருங்கள், ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து கியர் வயரில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பாருங்கள், இப்போ கவனமாக பாருங்கள். திரும்பவும் அந்த கியர் வயரை அப்படியே லைட்டாக பாருங்கள் வளைச்சி அந்த கியர் லாக்குள்ளே விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இது போல் தான் இருக்கும். சரிங்களா? விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கியர் லாக்கும் ஜம்ப் ரிங்கும் இது போல் பக்கத்தில் இருக்கணும். சரிங்களா? இது போல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக கியர் வயரை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கியர் லாக் லாக் ஆகும். சரிங்களா? இது போல் ஃப்ளாட் நோசர் எடுத்துகிட்டு கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கியர் லாக் லாக் ஆகிடும். நமக்கு ப்ரேஸ்லைட்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால தான் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கியர் வயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு கியர் வயர் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பீட்ஸ் கோர்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பீட்ஸ் ஒன் பை ஒன்னாக எடுத்து கோர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்கோங்க. நம்ம எலாஸ்டிக்கில் எப்படி பீட்ஸ் கோர்ப்போமோ அதே போல் தாங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நம்ம அது போலவே பீட்ஸை எடுத்து கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சைடுமே ஜம்ப் ரிங் போட்டு கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் பீட்ஸ் எதுவுமே கீழே கொட்டாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு ப்ரேஸ்லெட் கையில் வேர் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு
இந்த மாதிரி கியர் வயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயரை வந்து இது போல் ஒரு பீட்குள்ளே வந்து விட்டுறணும். சரிங்களா, இது போல் தான் நம்ம மேக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கியர் லாக் வழியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கியர் வயர் விட்டு ஒரு பீட்குள்ளே அந்த கியர் வயரை விட்டுருங்க. அப்போ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு கியர் லாக் வந்து எடுத்துக்கலாம். இந்த கியர் லாக்கை இந்த சைடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு ஜம்ப் ரிங் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே போல் தாங்க. அப்படியே கியர் வயரை வந்து அப்படியே வளைச்சி அந்த கியர் லாக்குள்ளே நம்ம விட்டுறணும். விட்டுட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வந்து கேப்பெல்லாம் இருக்காமல் நல்லா டைட்டாக இழுத்து எந்த ஒரு கேப்புமே இல்லாத மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் பண்ணுறத கவனமாக பாருங்கள். எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. சரிங்களா, பீடெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜம்ப்ரிங்கும் கியர் லாக்கும் ரொம்பவே பக்கத்தில் நெருக்கமாக இருக்கணும். சரிங்களா, இந்தளவுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீட்குள்ளே வந்து அந்த கியர் வயரை வந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பீட்குள்ளே வந்து கியர் வயரை விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், கியர் வயர் விட்டு எடுத்துட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணியாச்சு. கியர் லாக் வந்து லாக் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பரான கியர் வயர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரேஸ்லைட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 சைடுமே வந்து நமக்கு ஜம்ப்ரிங் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு ஒரு சைடு வந்து ஹூக் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ப்ரேஸ்லைட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஹூக்ஸ் வந்து மாட்டிக்கலாம். அந்த ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹூக்ஸ் வந்து அதுக்குள்ளே போட்டு ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஒரு முனையை விட இன்னொரு முனை வந்து கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி ஜம்ப்ரிங் வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜம்ப்ரிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கியர் வயர் வச்சு ப்ரேஸ்லைட் மேக் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு சார்ம்ஸ் வேணும்னாலும் சார்ம்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரேஸ்லைட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்டபிளாக இது இருக்காது. சரிங்களா, இது ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளுடைய கை அளவு எடுத்து செஞ்சது போல் இருக்கும். இந்த மாதிரி ப்ரேஸ்லைட் வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து மேக் பண்ணி தான் வேர் பண்ண முடியும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு கிடையாது. எலாஸ்டிக் ப்ரேஸ்லைட் போல் இது வந்து ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்காது, அதாவது நம்மளால் இழுத்து போட முடியாது. இது கரெக்டான அளவில் தான் இருக்கும். இதுலேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டாக எப்படி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணலாம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரேஸ்லைட் போடுற மாதிரி எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம செயின் வந்து ஆல்ரெடியே நான் 2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த செயின் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த செயினில் வந்து சார்ம்ஸ் வந்து அட்டாச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் சார்ம்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து அந்த ஜம்ப்ரிங்கில் செயின் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே சார்ம்ஸும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர்ஃப்ளை சார்ம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சார்ம் விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த செயின் வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு சைடு வந்து ஹூக் இருக்குது, இன்னொரு சைடு வந்து வெறும் ஜம்ப்ரிங் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம இப்போ இந்த செயினை வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு செயினை வந்து அந்த ஜம்ப்ரிங்குள்ளே போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டோம் பாருங்கள். கியர் வயர் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரேஸ்லெட் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, அழகாக ஒரு ஹேங்கிங் மாதிரி நமக்கு பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் வந்து தொங்கும். அதுவும் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த செயின்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செயின்ஸில் வந்து நிறைய இது இருக்குது பாருங்கள். அதில் நம்ம எதில் வேணாலும் இது போல் வந்து மாட்டிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய செயின் வந்து நமக்கு அழகாக கீழே தொங்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டைப் ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கியர் வயர் வச்சு சிம்பிளாகவும் எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம், அதில் சார்ம்ஸ் வந்து இது போல் அட்டாச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது போல், ஒரு ஹேங்கிங் அழகாக கீழே தொங்குறது போலவும் எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றதையுமே இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங் இன்னும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும், ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.